அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, பல்வேறு நண்பர்கள் என்னிடம் வினாக்களை அதிகப்படுத்தி கேட்டு இருந்த காரணத்தினால் இன்றைய தினம் உங்களுக்காக 25 வினாக்களை நெடிய நேரம் செலவிட்டு தயாரித்து தர இருக்கிறேன். அதே சமயத்தில் நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், கூட்டுறவு வார விழா 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தானே நவம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுவது என்று கேட்டிருந்தார். நண்பரே, மிகச்சரியாக சொன்னீர். நீங்கள் சொல்லியதுதான் சரி. 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நவம்பர் மாதத்தில் கொண்டாடுவதுதான் கூட்டுறவு வார விழா. நம் இந்தியாவில் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே அது மிகச்சரியான விடை நண்பரே. நாம் இப்பொழுது 4ஆம் பகுதிக்கு உண்டான கேள்விகளுக்கு செல்லலாம். முதல் கேள்வி, Who is the father of Indian cooperative movement? Answer is Sir Frederick Nicholson. Who is the father of Indian cooperative movement? போன தடவை நாம படிச்சது என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், அது ராபர்ட் ஓவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் இங்க பாருங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்னு கேட்டிருக்கோம். ஸோ சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன். ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இவர் ஜெர்மனி நாட்டுக்கு சென்று ஃபைன் ரேவிசன் என்ற கொள்கையை கொண்டு நமக்கு தெரிவித்ததன் வாயிலாகவே நாம் ஜெர்மனியில் நடக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளை போன்ற அமைப்பை நாம் பின்பற்றி சீரும் சிறப்புமாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நண்பர்களே. எனவே ஆன்சர் இஸ் சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன். அடுத்த வினா, the first non-credit institution started with the Cooperative Societies Act அப்படிங்கிறத டேஷ் அப்படின்னு போடுறோம். ஆன்சர் இஸ் 1912. The first non-credit institution started with Cooperative Societies Act 1912. 1904 we can start only credit institutions. We started only credit institutions. Whereas we wanted to change that one. Because of that, we have formulated the act in the year 1912. 1904 கடன் தரக்கூடிய சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மட்டுமே ஆரம்பிக்க முடியும் என்பதனை மாற்றி அமைத்து 1912ஆம் வருடம் இருந்த கூட்டுறவு சங்கங்களின் விதிகளின்படி கடன் தராத சங்கங்கள், அதாவது கன்சியூமர் நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகள், மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி போன்றவற்றை துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்தது 1912ஆம் ஆண்டு எழுதப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, who is empowered to register a cooperative society அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் இஸ் ரெஜிஸ்ட்ரார். நீங்க நினைச்சதே தான். Because he is a friend, philosopher and guide of the cooperative societiesங்கிறது திரும்ப நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஸோ இங்கே எல்லா கூட்டுறவு அமைப்பையும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் பதிவாளரின் அனுமதி பெற்றுதான் நாம் அதனை செய்ய முடியும் என்பதில் உறுதியாக இருங்கள் நண்பரே. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, who is entitled to participate in the general body? Not entitled to participate in the general body. Answer is associate members. Not entitled அப்படின்னா அனுமதிக்க முடியாது, அவர் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி சொன்னோம். யாருன்னா அசோசியேட்டட் மெம்பர்ஸ். அசோசியேட்டட் மெம்பர்ஸ் எப்படி ஆக முடியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 18 வயதுக்கு குறைந்த நபர்கள் அசோசியேட் மெம்பராக அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் பொதுக்குழு கூட்டங்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ள முடியாது. நாட் என்டைட்டில்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த ஜெனரல் பாடி. எனவே நன்றாக இதனை நினைவில் கொள்ள வேண்டும். Who cannot become member of the cooperatives? Answer is paid employees. So cannot become member of the cooperatives. அனைவருமே கூட்டுறவில் உறுப்பினர் ஆகலாம் படிச்சிருப்போம். ஆனா சிலர் மட்டும் உறுப்பினர் ஆக முடியாதுன்னு நம்ம சொல்றோம். யாரு அப்படின்னா, அந்த கூட்டுறவு சங்கங்களில் சம்பளம் பெற்று பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அதில் பணிபுரியக்கூடிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கூட்டுறவு அமைப்பில் அவர்கள் உறுப்பினர் ஆக முடியாது. அடுத்த வினா,
In the year 1995, ICA Congress was held at answer is Manchester. மான்செஸ்டர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யுனைடெட் கிங்டம் அங்கே இருக்குது. இந்த மான்செஸ்டரில் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப பிரமாதமான ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸை செஞ்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மான்செஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இங்கிலாந்தில் எப்போ தொடங்குச்சு, என்ன 1884 ஆண்டு, 44 ஆண்டு அல்லது 1904 கூட்டுறவு இந்தியாவில் எவ்வாறு இருந்தது போன்ற பல்வேறு நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் எவ்வாறு கூட்டுறவு இருந்தது என்பதனை ஒரு படக்காட்சியாக ஒரு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரியாக அங்கே காட்சியளிக்கிறது என்பதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மாணவர்களே, மான்செஸ்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது நாம பார்த்தோம் அப்படின்னா கிரிப்கோ இஸ் a டான்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். ஆன்சர் இஸ் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா கிரிப்கோ அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு உரம் தயாரிக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்பாகும். இது பல மாநிலங்களில் இருப்பதன் வாயிலாக இதை வந்து ஒரு ஸ்டேட்டில் நாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. எனவே மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்டின் கீழ் இது பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும். பல மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த கிரிப்கோ துவங்கப்பட்டு மக்களுக்கு பயனளித்து கொண்டு இருக்கிறது என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது நாம பார்த்தோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டேஷ் அப்படின்னு சொல்றோம். ஆன்சர் இஸ் மெம்பர்ஸ். நீங்க நினைச்சதே தான். கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை மெம்பர்ஸ். இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேர்ஸ் கிடையாது, இங்க பங்குகள் கிடையாது. உறுப்பினர்கள் தான் கூட்டுறவை எந்த விதமான அதிகாரமும் செலுத்த முடியும். கூட்டுறவை அவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தொடர்ந்து அவர்களால் நடத்த முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேஷ் இஸ் த நேஷனல் கீ ஆக்டிவிட்டி இன் இந்தியா. ஆன்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏன்னா அவங்க தான் உழைப்பதன் வாயிலாக நாம் உணவை பெறுகிறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 65% மேல் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். எனவே அக்ரிகல்ச்சர் இஸ் த ரைட் ஆன்சர். The next one is long-term loans are issued by answer is PA, PC, A or DB அப்படின்னு சொல்றோம். இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீண்ட கால கடனை தரக்கூடியது இந்த PCARDB அப்படிங்கிறத ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். பிரைமரி லெவல் கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். Bank is derived from dash word bank அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆன்சர் இஸ் French word அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ பேங்க் இஸ் ஒவ்வொரு வார்த்தைகளுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வேர்டிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு ஒரு புதிய பெயராக அமையும். இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேங்க் BANQUE அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து தான் பேங்காக மறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். த ஆன்சர் இஸ் French word அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா when the first bank, the Bank of Hindustan was started அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆன்சர் இஸ் 1770. So Bank of Hindustan was the first bank in India. It was started in the year 1770. 1770 தான் முதலில் இந்தியாவில் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை டேஷ் பேங்க், டேஷ் கோஆபரேட்டிவ் பேங்க். அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்சர் இஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ திஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் வில் நாட் ப்ரொவைட் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே வில் ப்ரொவைட் லோன்ஸ் ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் இது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் அல்லாத தொழில்களுக்காக கடன் தரக்கூடிய ஒரு வங்கி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இது சிட்டியில் பெரிய டாலுக்காக இது கண்டிப்பாக மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா the National Federation of Urban Cooperative Bank is situated in dash. Answer is New Delhi. The Federation, so Urban Cooperative Bank வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதுக்கு ஃபெடரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய இடம் புதுதில்லி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். Who was the chairman of Committee on Cooperative during 1914? Answer is E.D. McLagan. ஸோ அந்த கமிட்டி ஆன் கோஆபரேட்டிவ்ங்கிறதுக்கு தலைவர் வந்து E.D. McLagan என்பவர் ஆவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். Which committee formulated the national policy on cooperatives during 1951 அப்படிங்கிறத? The answer is AIRCSC அப்படின்னு சொல்றோம். AIRCSC அப்படின்னா ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. அதைத்தான் நாம சுருக்கி என்ன சொல்றோம் அப்படின்னா AIRCSC அப்படின்னு சொல்றோம். So which committee formulated the national policy? Now you have to keep in mind AIRCSC அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். Edward McLagan advocated dash அப்படின்னு சொல்லி சொல்றோம். Answer is one society for one village அப்படிங்கிறத நாம சொல்றோம். ஸோ நம்ம கலோக்கியலா சொல்லுவோம், ஊர்ல நம்ம பேசுவோம், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நாம் இங்கே சொல்கிறோம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கூட்டுறவு சங்கம் இருப்பதன் வாயிலாக மட்டுமே மக்கள் செழித்தோங்க முடியும், அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். அதனால் கூட்டுறவு அமைப்பு ஒவ்வொரு கிராமத்திற்கும் அவசியம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். How many times the annual general body meeting to be convened அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். Answer is 1. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், ஆனுவல்னாலே ஒன்று தான், நம்ம மறந்துடக்கூடாது. ஆனுவல் ஸ்போர்ட்ஸ், ஆனுவல் டே அப்படின்னாலும் நம்ம சொல்கிறோம். இது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் அப்படின்னாலே ஒன்று தான். எனவே 1 அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் த டேர்ம் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆன்சர் இஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் அனைத்துமே இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தின் கீழ் தான் இயங்குகிறது. எனவே மக்கள் ரேஷன் ஆர்டிக்கிள் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிடிஎஸ்ஐ பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், பொதுமக்களுக்காக அவர்கள் பொருட்களை விநியோகம் செய்கிறார்கள், அதைத்தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு நாம சொல்றோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் மில்க் அனிமல் இஸ் டேஷ் டேர்ம் லோன் அப்படிங்கிறத நாம சொல்றோம். ஸோ மில்க் அனிமல் அப்படின்னு சொன்னால் பால் தரக்கூடிய பசுமாடுகளை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த பால் தரக்கூடிய மிருகங்கள் அனிமல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பால் தரக்கூடிய மிருகங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பசு போன்ற பெறுவதற்காக, அதனை பெறுவதற்காக மீடியம் டேர்ம் லோன், மத்திய தர கடனை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். The next one is lack of linking with credit affects dash அப்படின்னு சொல்றோம். Answer is loans. Lack of linking with credit அப்படின்னு சொன்னாலே if there is a lack in a link, then definitely it will affect the loan. So நாம் கடன் தருவது, விநியோகிப்பது, கடனை அளிப்பது போன்றவற்றில் சிக்கல் ஏற்படும் என்பதனை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா when the Kisan credit card was introduced அப்படின்னு சொல்லி சொல்றோம். Answer is 1998 அப்படிங்கிறது தான். So Kisan Credit Card KCC is a tool for the agriculturists to avail the loan from the banks அப்படின்னு சொல்றோம். ஸோ விவசாயிகளுக்கு உதவுவதற்காக இந்த கிரெடிட் கார்டு 1998 இந்தியாவில் விநியோகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் லோன் இன்டு மீடியம் டேர்ம் லோன் இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் இஸ் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ கன்வெர்ட் பண்ணுறோம், அப்போ சில ஏற்றத்தாழ்வுகள் வரும், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை சமன்பாடு படுத்தி கொண்டு செல்வது அதனுடைய பணி தான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டிங் பணி. எனவே அது மிகவும் அவசியம், தேவை அப்படிங்கிறத சொல்றோம். குவாரம் ரெஹேயோஸ் டேஸ் ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஆன்சர் இஸ் 1/3 அப்படின்னு சொல்றோம். 3/1 உறுப்பினர்கள் கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டத்தில் கூட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பொதுக்குழு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நாம சொல்றோம்.
அடுத்தது நாம பார்த்தோம் அப்படின்னா இறுதியாக to ascertain the exact financial position is dash needed அப்படின்னு சொல்லி சொன்னோம். Answer is audit. To ascertain the exact financial position, that is more important for a business organization. Audit only can give financial position, exact financial position. So the right answer is audit. தணிக்கை மட்டுமே அன்றைய தினம் அல்லது அந்த ஆண்டுக்கான நிதி நிலைமையை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே தணிக்கை மிகவும் இன்றியமையாது. எனவே மாணவர்களே, இந்த 25 வினாக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இதனை படிப்பதன் வாயிலாக, இதனை பயிற்சி மேற்கொள்வதன் வாயிலாக நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று கூட்டுறவு வங்கியில் உங்களை சந்திக்க நேரும் என்பதனை நான் திண்ணமாக நினைக்கிறேன். எனவே மாணவர்கள் கவனம் செலுத்தி சிறிது நேரம் செலவழித்து இதனை கற்க உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். மாணவர்களை நாம் மீண்டும் சந்திப்போம். அதே சமயத்தில் நினைவில் கொள்க, சப்ஸ்கிரைப் செய்வதன் வாயிலாக மட்டுமே தொடர்ந்து உங்களுக்கு நான் எப்பொழுது வினாக்கள் அளிக்கிறேன் என்பதனை சொல்ல முடியும். எனவே மாணவர்களே, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம் எனது அன்பு நல் உள்ளங்களே. வணக்கம்.